ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்த வட இந்திய நடிகர் ககன் மலிக் இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார். ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படம் தற்போது மீண்டும் ஒருமுறை நாடளாவிய ரீதியில் திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளது. இதில் சித்தார்த்த குமாரின் கதாபாத்திரத்தில் ககன் மலிக் நடிக்கின்றார். இந்தியாவின் ஜி டிவியில் ஒளிபரப்பப்படும் ராமாயணம் நாடகத் தொடரிலும் அவர் ராமபிரானின் கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். கடந்த மே மாதம் சிரச வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்கும் அவர் வருகை தந்திருந்தார். நியூஸ் ஃபர்ஸ்டின் கொழும்பு நிலையத்திற்கும் அவர் இன்று வருகை தந்திருந்தார். வரலாற்றில் முதல் தடவையாக ரூபாவின் பெறுமதி அதிக அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்றைய கொடுக்கல் வாங்கல் நிறைவில் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி இலங்கை ரூபாவில் 135 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இன்று காலை அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி இலங்கை ரூபாவில் 133 ரூபாய் 20 காணப்பட்ட போதிலும் இன்று மதியம் அதன் பெறுமதி 135 ரூபாவாக அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களாக ரூபாவின் பெறுமதி இவ்வாறு குறைவடைந்து செல்கின்றது. பயிற்றுவிக்கப்பட்ட யானைகள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய பதிவு காணாமல் போனது. பயிற்றுவிக்கப்பட்ட யானைகள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய பதிவு மீளவும் கிடைத்துள்ளதென அறிய கிடைத்துள்ளதாக வனஜீவராசிகள் பணிப்பாளர் கூறுகின்றார். இன்றைய தினம் அந்த புத்தகம் கிடைக்கவில்லை. வேறு புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேவையான புத்தகம் கிடைக்கவில்லை. புத்தகம் கிடைத்துள்ளது என்று ஒவ்வொருவருக்கும் கூற முடியாது. யானைகள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய புத்தகத்தின் உண்மை கதை என்ன? இனி விளையாட்டுச் செய்தி. மாகாண சபை விளையாட்டு சேவை அதிகாரிகளின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு சம்பள ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி விளையாட்டு பணிப்பாளர் சஜித் ஜாயலால் தெரிவித்துள்ளார். அது தொடர்பிலான கடிதம் விளையாட்டு பணிப்பாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறினார். 13,120 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி மாகாண சபை விளையாட்டு சேவை அதிகாரிகள் கடந்த வருடம் கொழும்பில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு விழாவின் போது தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இந்த விளையாட்டு போட்டியின் இறுதி நிகழ்வில் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் தமக்கு உரித்தான சீருடையை அணிந்திருந்த போதிலும் மாகாண சபை விளையாட்டு சேவை அதிகாரிகள் சாதாரண சீருடையில் இருந்தனர். எனினும் சம்பள உயர்வு தொடர்பில் தொழிற்சங்கங்களோடு கலந்துரையாடவில்லை என 2013 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி இன்சர்ட் ஸ்போர்ட் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறினார். நான் குருநாகல் பகுதியிலிருந்து பிரியநாத் பேசுகின்றேன். அமைச்சரே, நீங்கள் குருநாகலுக்கு வந்த வேளையில் விளையாட்டுத்துறை அதிகாரிகளின் சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறினீர்கள். அது தொடர்பில் என்ன கூறுகின்றீர்கள்? அகில இலங்கை விளையாட்டு அதிகாரிகள் சங்கத்துடன் எனக்கு பேச்சு இல்லை. කෙටින් විමසන ඉතින් එතුමාලා ඉල්ලීමට ඔබතුමාට කියන්න තියෙන්නේ ඔබතුමාට මේක වැඩි මම දෙන්න ඒ මම எனினும் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பிரதி விளையாட்டுத்துறை பணிப்பாளர் தற்போது சம்பள ஆணைக்குழுவினால் அந்த ஆவணங்கள் பணிப்பாளர் நாயகத்திடம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களது சம்பளத்தை அதிகரிப்பு தொடர்பிலான ஆவணங்கள் எழுத்து மூலம் பணிப்பாளர் நாயகத்தினால் அனைத்து மாகாண பணிப்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். தேசிய விளையாட்டு போட்டி ஆரம்பமாகுவதற்கு ஒரு சில நாட்கள் இருக்கும் போது எமக்கு ஒரு நிவாரணமாக சம்பள அதிகரிப்பு காணப்படுகின்றது. எனினும் இது தொடர்பிலும் நாம் திருப்தி அடைவதில்லை. நாம் அடைந்த வெற்றி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். நாம் ஒன்றிணைந்திருந்தால் எமது உரிமைகளை வென்றெடுக்க முடியும். அந்த செய்தியை நாம் உலகிற்கு கூற வேண்டும். 460 உறுப்பினர்கள் உள்ளனர். அனைவரும் ஒரே விதத்தில் இருந்தமையினாலேயே நாம் இந்த வெற்றியை பெற்றுக் கொண்டோம். உள்நாட்டு செய்தி ஒன்று. சாவகச்சேரியில் அரசியல் கட்சி ஆதரவாளர்களுக்கிடையில் இடம்பெற்றதாக கூறப்படும் துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமாகாண சபைக்கான தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பாக போட்டியிடும் முதன்மை வேட்பாளர் அங்கஜன் ராமநாதனின் தந்தை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வாகனத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் யாழ் பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக போலீஸ் குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளது.
அரசியல் கட்சியொன்றின் அலுவலகத்திற்கு அருகில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக சிறிவர்தன கூறினார். இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அந்த அலுவலகத்தில் இருந்த ஒருவரின் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஒரே கட்சியைச் சேர்ந்த 2 குழுக்களுக்கு இடையில் இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார். இதேவேளை சாவகச்சேரியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் சம்பவம் தொடர்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. வடமாகாண சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். எங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் நேர கண்ணால் கண்ட சாட்சிகள் போலீசார் என்ற வாக்குமூலங்கள் அதிகமானவை. நாங்கள் ஒரு கட்சியில இருக்கிறோம். அவை கட்டாயம் எங்களுக்கு நீதி தேவை. ஏனென்றால் நாங்கள் இது கட்சிக்கு அப்பால நேற்று இந்த சம்பவம் நடந்த உடனே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாளர் உறுப்பினர்கள் வந்தார்கள், தமிழ் தேசிய வேட்பாளர்கள் கூட்டமைப்புடைய வேட்பாளர்களிடம் வந்தார்கள், அதே போன்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்தார்கள். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அமைச்சர் கூட அவர் ஜனாதிபதிக்கு இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் எல்லாருமே இந்த ஆயுதம் என்ற விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாத்தான் நிற்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, எங்களோட கட்சிக்கும் ஏற்படுத்தும். அது யாரென்றாலும் உண்டு. இந்த ஆயுத கலாச்சாரம் வேண்டாம் என்கிற இந்த ஒரு ஆயுதம் நாளைக்கு 5 ஆயுதமா மாறி 10 ஆயுதமா மாறலாம். அப்ப இதை உடனடியாக அவரை ஆயுதத்தை வாங்கிவிட்டு அவரை நீதிக்கு முன் நிறுத்தணும். சட்டம் அவருக்கு தண்டனை வழங்கணும். இது யார் கொடுத்திருந்தாலும் எங்களுக்கு அரசாங்கமோ இல்ல கொடுத்தாக்கள் வழங்கப்படுத்தும் நீதிமன்றத்தில் என்னது கொடுத்த பெஸ்டர். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நாங்கள் கருத்துக்களால் மோத வைக்க வேண்டும். ஒருவர் தான் முன்னுக்கு வரணும், தான் வெற்றி பெறணும், தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய ஆளுமையையும் தன்னுடைய செயற்திட்டங்களையும் காட்டி மக்கள் மத்தியில பிரபல்யமாய் மக்கள் மத்தியில் இடம் பிடித்து வெற்றி பெற பார்க்கணுமே ஒழிய இவ்வாறான காட்டுமுராண்டித்தனங்கள் சண்டித்தனங்கள் எல்லாம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும். அது இவ்வாறான காடைத்தனங்கள். முக்கியமா நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் 30 வருடம் வடக்கு கிழக்குக்குள் இருந்து நாங்கள் பல துன்பங்களை அனுபவித்து இப்போது முடிவிற்குள் வந்து அமைதியான சூழலை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் கொழும்புல இருந்து வந்து இங்கு வந்து சண்டித்தனம் காட்டுவதை தவிர்க்க வேண்டும். அமைதியை குலைப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிகள் பூரணமாக நிறுத்தப்பட வேண்டும். எங்களை பொறுத்த மட்டும் எந்த கட்சியா இருந்தானே, எந்த அமைப்பா இருந்தானே, யாரா இருந்தானே இவ்வாறான சட்ட முரணான செயற்கள்ல வன்முறைகள்ல காடைத்தனங்கள்ல ஈடுபடுவதை நாங்கள் வன்மையா இருக்கின்றோம். எப்போதும் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம். முதலாவது மக்கள் நம்பணும். ஆகவே இந்த ஆயுத கலாச்சாரத்தை தயவு செய்து நிப்பாட்டி எவரும் ஆயுதம் வச்சிருக்க கூடாது. வேட்பாளராக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் எவரும் ஆயுதம் கொண்டு திரியவோ மக்களை பயமுறுத்தவோ கூடாது. அப்படி ஒரு நிலை வருமா இருந்தால் மீண்டும் நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு முன் செல்ல வேண்டி வரும். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.